श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयद् अखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांशहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे। श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे। हे नाथ नारायण वासुदेव। हे नाथ नारायण वासुदेव। श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे। हे नाथ नारायण वासुदेव। हे नाथ नारायण वासुदेवा। बद्री विशाल भगवान की जय। हरि ओम तत्सत। श्रीमद् भागवत महापुराणम तृतीय स्कंदम कपिलोपाख्यानम और कपिल गीता। கடந்த 2 வாரங்களா நம்ம இந்த கபில உபாக்கியானத்தை விஸ்தாரமா பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வாரம் தேவஹூதி அம்மா பகவான் கபிலர்கிட்ட பல கேள்விகள் கேட்குறாங்க. देवहूतिरुवाच पुरुषं प्रकृतिर्ब्रह्मन् विमुञ्चति करहिचित् अन्योन्यापाश्रयत्वाश्च नित्यत्वादनयो प्रभो। பிரகிருதி புருஷ అనేది ரெண்டுமே எப்பவுமே கலந்துதானே இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஆசிரிச்சு தான் இருக்கும்போது இது எப்படி எந்த காலத்தில் எப்போ இது ரெண்டு செப்பரேட்டாக பார்க்க முடியுமா, செய்ய முடியுமா? எப்படி அது பிரகிருதி புருஷ நித்தியமாக இருக்கிறதுனால பிரகிருதி புருஷனை ஒட்டி இருக்குமா? அப்படி இருக்காது, அப்படி தான் தோணுறது. எப்படி என்று சொன்னால் அடுத்த ஸ்லோகத்தில் பூமியோடைய மணக்கிற சக்தி கந்த தன்மாத்திரை, அந்த பூமி வேறும் அந்த கந்த தன்மாத்திரம் வேறு மாதிரி இல்லை. அதே மாதிரி ஜலத்தில் இருக்கிற ஜலத்துடைய ருச்சி ரச தன்மாத்திரை அது விட்டு தனியாக இருக்கிறது இல்லை. அதே விதமாக இந்த புத்தி అనేది பிரகிருதி சரியா இல்லை ஜீவபாவம். புருஷனை ஒன்று விட்டு இன்னொன்று இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது புருஷனை சுயமாக தான் கர்த்த இல்லை. ஆனால் தாதாத்மியத்தினால புருஷனுக்கு அந்த கர்மபந்தம் ஏற்படுறது. அப்படி இருக்கும்போது இந்த சத்வரஜஸ்தமோ குணங்கள்னால
ஏற்படுற இது மூணுமே கூட குணங்கள் கூட நித்தியமாக எப்பவுமே இருக்க பிரகிருதி கூட. அப்படிப்பட்ட பிரகிருதி கூட சம்பந்தத்தோடு இருக்கிற அந்த புருஷனை விட்டுட்டு பிரகிருதி தனியாக இருக்காது. அந்த பிரகிருதியில் இருக்கிற 3 குணங்கள் சத்வரஜஸ்தமோ குணங்கள். அப்படி இருக்கும்போது அதோட நித்திய சம்பந்தத்தோடு இருக்கிற இந்த புருஷனை வந்து கர்ம பந்தத்தினிருந்து விமுக்தி, அப்புறம் அந்த கைவல்ய ஸ்திதி முக்தி எப்படி கிடைக்கும், அடைய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் கடந்த வாரமே பார்த்தோம். அடுத்தது இன்னொரு கேள்வியும் கேட்குறான் 20வது ஸ்லோகத்தில். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, क्वचित् तत्त्वावमर्शेन निवृत्तं भयमुल्बणम् अनिवृत्तनिमित्तत्वात् पुनः प्रत्यवतिष्ठते. இந்த புருஷனுக்கு வந்து இப்படிப்பட்ட பந்தம் நித்திய சம்பந்தம் இருக்கிறதுனால ஒருவேளை ஏதாவது ஒரு மனிதன் வந்து ஆத்ம ஞானத்தினால தீவிரமான இந்த சம்சார பயத்தினை அதில் வந்து ஒருவேளை அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு பயம் விளங்கி அதுக்கு சம்பந்தப்பட்ட காரணமான அந்த குணங்கள் அது நித்தியமாக இருக்கிறதுனால சரி தற்காலத்துக்கு இப்போ சம்பந்தம் இல்லாத மாதிரியும் இல்லைன்னா துக்கத்தில் வந்து விடுவிக்கப்பட்ட மாதிரி இருந்தால் கூட அந்த சம்சாரம் வந்து திரும்பியும் பிராப்தமாயிடுமே, திரும்பி வருமே, இப்படி எல்லாம் பல கேள்விகள் கேட்குறாங்க. அதனால் பிரகிருதி புருஷன். ஸோ இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார், பாராட்டினார். அம்மானு பாராட்டதுக்கப்புறம் பகவான் வந்து 7 விதமான சாதனா பத்ததிகள், நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் தாயே, ஆனாலும் மனுஷன் வந்து நித்திய முக்தனாகவே அவன் இருக்கிறான், அதுக்கு நான் வழி சொல்கிறேன் பாருங்கோ அப்படின்னு ஸ்ரீ பகவானுவாச்ச. அனிமித்த நிமித்தேன ஸ்வதர்மேணாமலாத்மனா தீவ்ரயா மயி பக்தியா ச ஸ்ருதசம்ஹ்ருதயா சிரம் ஞானேன திருஷ்டதத்வேன வைராக்யேன பலீயசா தபோயுக்தேன யோகேன தீவ்ரேணாத்மசமாதினா பிரகிருதிப்புருஷஸ்யேஹ दह्यमानात्वहर्निशं तिरो भवित्रीशनकैः निवारिणिः அக்னேர்யோனி நிவாரணிஹி. என்ன சொல்கிறார், இந்த 3 ஸ்லோகங்களுக்குள்ள விஷயம் மொத்தத்தின் சுருக்கமாக முதல்ல சொல்லி முடிக்கிறார். ஒன்று வந்து கபில பகவான் சாதகனை வந்து யார் சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கப்படணும், சோகமோக துக்க பயம் ஜனன மரணத்திலிருந்து விடுவிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து அவன் ஒரு பலத்துடைய பலத்தின் எதிர்பார்க்காம ஸ்வச்சமான சுத்தமான அந்தக்கரணத்தை வச்சுட்டு ஸ்வதர்மத்தினை அனுஷ்டிக்கணும். பாருங்க, திரும்பி கர்மயோக முதல் பிரிஸ்கிரைப் பண்ணுறார். நிஷ்காம கர்மத்தோடு சித்தம் சுத்தியை வச்சுக்கிட்டு சுத்திக்காக தான் கர்ம செய்கிற பாவத்தோடு இருந்து ஸ்வதர்மத்தினை அனுஷ்டானம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு 2வது, நிறைய நாள் என்னுடைய கதைகள், என்னுடைய லீலைகள், அவதார லீலைகள், கதைகள் என்னை பற்றி நிறைய கேட்கறதுனால பக்தி வந்து நல்ல தீவிரமாகி பரிபுஷ்டி ஆகும் என்றார். பரிபுஷ்டின்னா பலவர்த்தகமாகும். பக்தி பலவர்த்தம் பண்ணிக்கணும் என்றார். அப்படி கதா ஸ்ரவணம் பண்ணி என்ன மேலே இருக்கிற பக்தினை தீவிரம் பண்ணி அதை வந்து பலப்படுத்திக்கணும் தாயே. 3வது வந்து பிரகிருதி புருஷர்கள் வந்து யதார்த்த, இது 2த்துடைய யதார்த்த ரூபம் என்ன,
சேர்ந்துருக்கு, పక్కపక్కத்தில் இருக்கு, ఒట్టిదా இருக்கு, అది ఎప్పుడు అప్పు పోகும் இப்படியெல்லாம் అసలు ప్రకృతి అనేది என்ன, புருஷன் என்ன, பிரகிருதிக்கு ஏதாவது தனிப்பட்ட அஸ்தித்வம் இருக்கா, அதுக்கு புருஷனான என்னை துக்கப்படுத்துறதுக்கோ கவலைப்படுத்துறதுக்கோ அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்த ஸ்வரூபங்களை தெரிஞ்சுக்கணும். அது சாஸ்திரம் குரு கிட்ட வந்ததுக்கப்புறம் உபதேசம் பண்ணும்போது சொல்லுவார், பிரகிருத்துடைய தத்துவம் என்ன, பிரகிருத்தில் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, அது உண்மையாக இருக்கா, வந்துச்சா, தனக்கு ஏதாவது அஸ்தித்வம் இருக்கா, தனக்கு அஸ்தித்வம் இல்லாமல் எங்கேருந்தோ கடன் வாங்கின அந்த எக்ஸிஸ்டன்ஸு அந்த மாதிரி சக்தினி அது எப்படி எங்கேருந்து வாங்கிச்சோ அந்த வாங்கினவன் மேலே சக்தினி காட்ட முடியுமா, அவனே மோசம் பண்ண முடியுமா. அடுத்தது ரொம்ப தீவிரமான வைராக்கியம் இருக்கிறவனாக இருக்கணும். லோகத்தில் இந்திரிய சுகங்கள், சரீர சுகங்கள், அப்புறம் சொந்தம் பந்தமன் இதெல்லாத்தின் மேலே நிறைய பற்று வச்சு இல்லாமல் வைராக்கியம், பலிஷ்டமான வைராக்கியம் எல்லாமே. ஓகே, பலியசானே வார்த்தைப்படி பாருங்கோ, வைராக்கியேன பலியசா. அடுத்தது 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, விரத நியமங்களை அனுசரிச்சுட்டு இருக்கணும். விரத நியமங்கள்னா நம்ம செல்ஃப் டிசிப்ளினுக்கு விரதம் வச்சுக்கணும். தபஸு தானே விரதம்னா. ஓகே, அப்படி நியமங்கள் வச்சுக்கிட்டு இந்த விரதத்தில் யம நியமங்கள் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் அப்படி இருந்துட்டு தியானத்தினை அபியாசம் பண்ணணும் என்றார். 6வது தியானம். ஸோ தினந்தோறும் கேட்கறது, கேட்டதுக்கப்புறம் மனனம் பண்ணுறது அப்புறம் அந்தர்கதமாக நிதித்தியாசன் ரூப தியானம் பண்ணி சிந்திக்கணும், தியானம் அபியாசம் பண்ணணும். எல்லோருக்கும் நிதித்தியாசன தியானம் வேதாந்திக தியானம் முடியுமான்னா அப்படின்னு இல்லை. இங்கே பகவானே முதல்ல சகுண ரூப தியானத்தினே சொல்ல போகிறார். முடிஞ்சவன் அப்படி பண்ணுவான். எனிக ஒரு நாளைக்கு சகுண தியானம் பண்ணி நீ நிர்குண தியானத்துக்கு வந்துதான் ஆகணும். அப்படி இருந்துட்டு 7வது இந்த இடத்துல பாருங்கள், இனிமேல் பாயிண்ட்ஸ் இப்படி அடிக்கடிக்கு அங்கங்கே செட் ஆஃப் சாதனாஸ் பகவான் ப்ரிஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருப்பார். இது நம்ம கவனிச்சுக்கிட்டே இதோடைய சதவீதம் நமக்குள்ளே எவ்வளவு இருக்கேன், நான் எவ்வளவு செஞ்சிட்ருக்கேன், எவ்வளோ இன்னும் உன்னத்தி முன்னு போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் மனசு இந்த தியானத்தினால் செஞ்சுட்டு திருடம் ரொம்ப ஸ்திரமான தைரியமான சித்த ஏகாகிரதை, ஓகே, ரொம்ப கான்சன்ட்ரேஷன் மைண்ட், சித்த ஏகாகிரதை இருக்கணும். இப்படி நான் சொன்ன இந்த 7 வகையான சாதனைகளை இந்த ஜன்மத்திலேயே செஞ்சுட்டே இருந்தால் அவனை செஞ்சுட்டு இருந்தால் இந்த ஜன்மத்திலேயே என்னாகும். ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. மரக்கட்டைக்குள்ள நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு அதில் பற்றிக்கிச்சு, அது மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த நெருப்பு எதில் இருந்து எது மேலே காணாமல் உள்ளே இருக்கின்றதோ அந்த கட்டை இருக்கு. அந்த நெருப்புனால் எதில் இருக்குது அந்த நெருப்பு அந்த கட்டனை எரிச்சிடும். அந்த மாதிரி தான் இங்கே பிரகிருத்தின்னு சொல்லிட்டு அதில் அஜ்ஞானம் இருக்குன்னா கூட அந்த அவித்யா, புருஷனுக்கு பக்கத்தில் பிரகிருத்தினால் மாயனால் ஏற்பட்ட அவித்யை இந்த சாதனைகள் மூலமாக முள்ளமாக தகிக்கப்படும், காணாமல் போயிடும் என்றார். இந்த முள்ளமாக செய்கிறது தான் இங்கே ஷனகைஹி அக்னேஹே. அந்த முள்ளமாக ஒரே வாட்டியாக எரிச்சிடும். கொஞ்சம் நேரம் ஆகிறது இல்லையா, அந்த மரக்கட்டை மொத்தம் தகிச்சு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிறது. அதே மாதிரி தான் இந்த அஜ்ஞானமோ சம்சாரம் అనేది அவித்யா கொஞ்சம் கொஞ்சமாக தகிக்கப்படும். அந்த கொஞ்சம் అనేది சொல்கிறதுக்கு தான் பகவான் கீதையில்
இனிமேல் தான் நமக்கு சொல்ல போகிறார் 25வது ஸ்லோகத்தில், ஷனை ஷனைருபரமேது. கிராஜுவல்லி உள்ளமாக சாதனை பண்ணணும், ஆனால் விடக்கூடாது, நித்தியம் பண்ணணும். அப்படி அது அந்தர்தானமாகும் அப்படின்னு சொல்லி, அப்போது நீ கேட்ட மாதிரி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பிரகிருதி பாட்டிக்கு கூட பக்கத்தில் இருந்தால் கூட ரெண்டுத்திலும் எது சத்தியம் எது நித்தியம் అని தெரிஞ்சுக்கணும், எது மித்யா అని தெரிஞ்சுக்கணும். பிரகிருதி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிலை இவன் ஒருவேளை ஞானம் அடைஞ்சாச்சுன்னா, இவனுக்கு அஜ்ஞானம் எல்லாம் நீங்கி போயிடுச்சுன்னா, இந்த விவேகம் இருக்கிற புருஷனை இந்த பிரகிருதி நித்தியம் துக்கத்துக்கு ஹேத்துதான்னு சொல்லிட்டு, துக்கக்கு ஹேத்துவன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் தாதாத்மியமாகாமல் இருப்பான். அதுதான் முக்கியமான பாயிண்ட். நெவர் ஐடென்டிஃபை, நெவர் கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஆல்வேஸ் மனசு ஒரே மனசு தான். இந்த பக்கம் சரீரம், அப்புறம் லோகம், ஜகத்து, இதோட அப்படியே சம்பந்தம் வச்சுக்கிட்ட தாதாத்மியம் ஆயிடுச்சுன்னா அது பந்தத்தை ஏற்படுத்திட்டு துக்கத்தின்னு கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் அதே அந்த மனசு எப்பவுமே ஆத்ம சிந்தனையிலோ ஸ்வரூப சிந்தனையிலோ உள்முகமாக இருந்துச்சுன்னா, ஓகே, உள்முகமாக இருந்துச்சுன்னா, அட்டென்ஷன் கவனம் அதிலேருந்து போகாமல் இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துச்சுன்னு என்ன ஆகும்னா அவன் அப்படி அந்த பிரகிருதி இவன் எப்பவுமே தன்னுடைய ஆத்மஸ்வரூபமான பரமானந்த பிரம்மானந்த ஸ்திதியிலே இருக்கிறதுனால இந்த சம்சாரம் అనేది பக்கத்தில் காணப்படும், இருக்கும். சரீரம் இருக்கும், சரீரத்தினால புலங்கள் இருக்கும், புலங்கள்னால உலகம் எல்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் காணப்படும், இதெல்லாம் இருக்கும். சம்சாரம் பக்கத்தில் ஒட்டி தான் இருக்கும். கான்ஷியஸ்னஸுக்கு பக்கத்தில் தான் பிரகிருதியும் இருக்கு. அதனால் இருந்தால் கூட நான் எப்போ அன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்கலையோ கவனிக்கலையோ, அது பாட்டுக்கு அது இது எப்படி நான் குழந்தைகள் விளையாடும் போது பார்த்திங்கன்னா அது நம்ம கவனத்தை இழுக்கிறதுக்காக சில சேஷ்டைகள் எல்லாம் பண்ணோம். அம்மா பார்க்குறானா இல்லையா, அங்கிள் பார்க்குறானா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கலைன்னு வச்சுக்கோங்க. கவனிச்சுட்டே இருந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி பண்ணும். அது நம்ம கண்டுக்காத மாதிரி இருந்துச்சுன்னா கண்டுக்கலன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அடங்கிடும், சும்மா இருக்கும். சரியா? அது அந்த மாதிரி தான் இங்கே இந்த சம்சாரம் ஒரு அமங்கலமும் இல்லை, அதனால் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அது ப்ராப்ளத்தின் உருவாக்க முடியாது, அமங்கலத்தின் அசுபத்தின் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இது எப்படி பண்ணுறதப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் கனவு பார்க்குறோம். கனவு பார்க்குறவனுக்கு அந்த கனவில் இருக்கிற திருஷ்யங்கள் எல்லாமே அங்கே கனவில் இருக்கும்போது நிறைய துக்கம் கொடுக்கும், நிறைய கஷ்டம் கொடுக்கலாம், நிறைய தொந்தரவு பண்ணுற மாதிரி வரலாம், புலி நம்மளை துரத்திட்டு வர்ற மாதிரியும் பார்க்கலாம். துக்கத்துக்கு ஹேத்து இருக்கிறது எங்கள் கனவில். ஆனால் அதே அந்த மனுஷனே, அந்த கனவு பார்க்குற மனுஷனே ஏந்திரிச்சு நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கனவெல்லாம் அது மோகம்னு சொல்லிட்டு, மோகம்னா இல்லை, அது சும்மா காணப்பட்டது, அது என்னமோ மனசுக்கு அனுபவப்பட்ட மாதிரி அங்கே அனுபவிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போது அந்த டைமென்ஷன் மாதிரி நினைவுக்கு வந்தபோது அந்த கனவுன்னு பார்த்த மனசோ கனவுன்னு பார்த்த ட்ரீமரோ யாரும் இல்லை, அந்த பதார்த்தங்கள் வஸ்துகளே இல்லை. ஸோ அந்த கனவு சும்மா தான், ஜஸ்ட்டு இல்யூஷன் இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி காணப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? தெரிஞ்சுக்கிறோமே எல்லாரும், இது எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம் தானே. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பிரகிருதி புருஷோட ஸ்வரூபம்னு யார் கரெக்டாக இது தெரிஞ்சுக்கிறானோ, தன ஸ்வரூபத்திலேயே பாரமார்த்திக சத்தியத்திலேயே ரமிச்சிட்ருக்கிறானோ, ஆத்மா ராமா ஆனந்த ரமணா ஆத்மன்னேவாத்மனா துஷ்ட ஸ்திதபிரஜ்ஞஸ்ததோச்சதே. மனசனை அது லோக விஷயங்கள மேலேக்கு போகக்கூடாது. போகும்போதெல்லாம் திரும்பி மனசனை கொண்டு வரணும்.
போனால் கூட எங்கே கொண்டு வரணும், அங்கங்கே எத்திர எத்திர மனோ யாதி தத்திர தத்திர சமாதய, அங்கே சமாதானப்படுத்திட்டு பாரு நீ பார்க்குறது எல்லாமே கூட நாமரூப பிரபஞ்சம், நாமரூப பிரபஞ்சத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது, சத்தியத்துவம் கிடையாது. அதனால் நீ வந்து அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புதல் இருக்கே, அது இருக்கே இருப்புதல் தான் நீ கவனி. பாஹ்யமாக சத்துன்னு கவனி, அந்தர்கதமாக சித்துன்னு கவனி. அவ்வளோதான். இதுதான் திருஷ்ய வேகத்தில் அழகாக விவரித்து சொல்லி முடிச்சுட்டார். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது சாதகனுக்கு வந்து இப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த பிரகிருதி நீ கேட்ட இல்லைம்மா, இது வந்து எந்த காலத்தில் வந்து இவன் மோகப்படுத்தாது. நம்ம வந்து ஒருத்தர்னால ஏமாற்றப்படுறோம்னு சொன்னால் நம்ம அசால்ட்டாக இருந்தால் தானே, நமக்கு விவேகம் இல்லாதனால தானே ஏமாற்றப்படுறோம், உஷாராக இல்லாதனால தானே. ஆத்தியாத்ம விஷயத்தில் கூட அப்படி தான், உஷாராக இருந்தால் நம்மளை எதுவுமே பிரகிருதி ஏமாற்றாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, எதைவம் அத்தியாத்மரதः காலேன பகுஜன்மனா சர்வத்ர ஜாத வைராக்ய ஆப்ரம்ம புவனான் முனிஹி. இப்படி ஆத்ம சிந்தனையிலேயே இருக்க பழகினதுக்கு அப்புறம் ஆத்ம அனுபூதி பூர்ணமாக வந்துச்சோ, ஞானனிஷ்ட பரவாயில்ல. ஆனால் நான் ஆத்மா, நான் கான்ஷியஸ்னஸ், நான் பாரமார்த்திக சத்தியம், நான் பிரம்மம், இப்படி சும்மா சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அநேக வருடங்களில் அநேக ஜன்மங்கள் என்றார். இங்கே பாருங்க, பகுஜன்மனா பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. இந்த ஞான மார்க்கத்தில் பயணிக்கிற ஒருத்தனும் பல ஜன்மங்கள் இந்த ஞானத்தில் முயற்சி பண்ணி 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 இந்த சாதனைகள் எல்லாரும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த ஃபைனலாக சுபமணி முடியும். அதுக்கு அநேக ஜன்மங்கள் ஆயிடுமா. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஆத்மனிஷ்டலையே இப்படி இருந்திருக்கிறவன் வந்து அவனுக்கு எப்படி என்ன ஏற்படும்னா, பிரம்மலோகத்திலிருந்து எந்த லோகம் வரைக்கும் கூட இருக்கிற போகங்கள் எதை பற்றியும் சிந்தனை வராமல் அவ்வளோப்பட்ட தீவிரமான வைராக்கியத்தில் வருவான். நம்ம பாருங்க, அநேக ஜன்மங்களினால ஞான சாதத்தினால ஞான நிஷ்டவான் ஆகிடுவான்னு உடனே சொல்லலை. ஓகே, வைராக்கியம் ஏற்படும்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் ஃப்ரம் எனிவேர், ஃப்ரம் எனிபடி, ஃப்ரம் எனி டைம். அப்போது இந்த கர்மம் செஞ்சுக்கிட்டு பிராயச்சித்தம் பரிகாரம் பண்ணி சிரமப்பட்டு மேல லோகம் கீழே லோகம், புண்ணியம் பாபம் பயம் இதெல்லாம் சிந்தனை இருக்குமா இவனுக்கு? இல்லை. ஏன்னா ஆத்ம சிந்தனையில் இருக்கிறதுனால இனிமே பூர்ண வைராக்கியம் வந்துதான் ஆகணும். when you say no to the world, okay, and then you நீ உன்ன ஸ்வரூபத்தில் நிஷ்டனாக இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த அவ்வளோ வைராக்கியம் வரணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா எவ்வளோ சின்னதானாலும் சரி, எந்த சின்னதை சந்தேகம் வரக்கூடாது, ஒரு சின்ன கேள்வி கூட. அப்புறம் எந்த விஷயத்துக்கு லோக விஷயம், சித்திகளோ லோகங்களோ தேவதர்களோ அந்த ஜென்மம் இந்த ஜென்மம் இது எதுவுமே இருக்காது. இது பற்றி எது சந்தேகம் இல்லை, எந்த ஆசையும் இல்லை. அப்புறம் சொல்ல போகிறார் ஒரு இடத்துல, அஷ்ட சித்திகளோ வந்து முன்னாடி நின்றுட்டா கூட அது கண்டிக்கவே மாட்டான்னு சொல்ல போகிறார். அப்படி சொல்லி அதுக்கப்புறம் இது வந்து எப்படி ஒரு மனிதனுக்கு நடக்குமன்னா, அதுக்கு என்ன மேலே பக்தி பண்ணுறது முக்கியம்னு சொல்லும்போது, மத் பக்த பிரதிபுத்தார்த்தோ மத் பிரசாதேன பூயசா நிஸ்ரேயசம் ஸ்வம் ஸ்வம்ஸ்தானம் கைவல்யாக்கியம் மதாஸ்ரயம் பிராப்னோதி ஹஞ்சசா தீரஹ ஸ்வத்ருஷா சின்ன சம்சயஹ யத்கத்வா ந நிவர்த்தந்தே யோகி லிங்காத்வினிர்கமே. எல்லாம் முக்கியமான ஸ்லோகங்களாக இருக்கிறதுனால தோணுறது எல்லாம் படிச்சிட்ருக்கேன். மத் பக்தா முதல்ல கர்மயோகம் ஸ்வதர்மம் பற்றி சொன்னார். அப்புறம் பக்தி என்ன நம்மளும் முதல்ல ஈஸ்வரனும்
பரம்பொருள் பரமாத்ம சக்தி இருக்குன்னு. மத் பக்த என்னோட பக்தன் வந்து பிரதி புத புத்தார்த்த அவனுக்கு வந்து விவேகம் இருக்கிறதுனால ஸ்வரூப ஜானம் ஏற்பட்டு ஓகே. இப்போ அந்த ஃபைனல் பலம் சொல்கிறார், மேலே அங்கே வரைக்கும் சொன்னார். சரி, வைராக்கியம் வந்துச்சு சார், அதுக்கப்புறம் ஞான நிஷ்டை ஏற்படணும் இல்லையா? அது பரிபூர்ணமாச்சுன்னு ஏற்படும். எப்படின்னா அதுக்கு மத் பிரசாதேன பூயசா என்னுடைய அனந்தமான எக்கச்சக்கமான என்னுடைய பூயசான்னு நிறைய அனுகிரகம் நான் பண்ணுவேன். ஏன்னா நீ வந்து என்னை பற்றியே சிந்தனை பண்ணுற இல்லை, எனக்காகவே வாழ்கிற இல்லை, வேறு எந்த லோகம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த வரம் வாங்கணும், இந்த வரம் வாங்கணும், இதெல்லாம் ஆசைப்படலை இல்லை, நீ தான் வேணும், எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்கிறீங்க. அதுதானே வைராக்கியம் வந்தோம். அப்படி இருந்தால் என்னோடய அனுகிரகம் பூர்ணமாக அவனுக்கு இருக்கிறதுனால தான். அப்போ அவன் வந்து அனுகிரகத்தினால தத்துவஜானத்தினே தத்துவஜானம்னா பூர்ணமாயிடுவான், பூர்ண ஜானம் அடையும். அப்புறம் அவனுக்கு இந்த ஜென்மத்திலே சாட்சாத்துன்னா அபரோக்ஷானுபூதி, ஓகே, பின்னமாக இல்லாத ஸ்வரூபம், தானே நானும் நானே தானனே, இந்த கேவல அத்வய பாவம், கேவல அத்வய பாவம் சொல்லிட்டு பகவான். இங்கே பாருங்கோ, நிஸ்ரேயசம் பரமஸ்ரேயஸானது ஸ்வசம்ஸ்தானம். எது பரமஸ்ரேயஸ்? என்னுடைய ஸ்வரூபம்ல நான் நிற்கணும், நான் ஆத்மானு உணர்ந்து அதில் வந்து அசையாமல் செலிக்காமல் நிற்கணும். பாருங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாமே உபனிஷத்து வார்த்தைகள். நிஸ்ரேயசம் ஸ்வசம்ஸ்தானம், அதுக்கு பேர் கைவல்யாக்கியம். கைவல்யம்னு எது சொல்லப்படுறதோ அது வந்து மத் ஆசிரியம். என்னை ஆசிரிக்கிறதுன்னா கைவல்யம்தான். கைவல்யமன்னா ஸ்வம் சம்ஸ்தானந்த நிற்கிறதா. நிஸ்ரேயஸ் பரமமங்கள மோட்சம்னா இதுதான், முக்தி என்னான்னு இதுதான் அப்படின்னு பல வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாரு. சொல்லி கீழே 2 ஸ்லோகம் படித்தானா 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? அப்படி இருந்துட்டு இந்த பரம ஆனந்த ரூபமான ஜீவன் முக்தினி அடையுவான். ஜீவன் முக்தினை அடைஞ்சிட்டு லிங்க தேகம் ஒரு இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து லிங்காத் வினிர்கமே. இந்த லிங்க சரீரம் எல்லாமே எங்கேருந்து வந்துச்சோ பிரகிருதியில் கலந்து போச்சு. பிரகிருதியில் கலந்து போச்சுன்னா நானாக தான் இருக்கேன். அதனால் இன்னொரு சரீரம் இந்த லிங்க தேகம் திரும்பி எடுத்துக்காது. அப்படின்னா விவேக முக்தி கூட வரும். ஜீவன் முக்தி முதல்ல வரும். ஜீவன் முக்தி வந்தவனுக்கு கண்டிப்பாக விதேக முக்தி இருக்கும். ஜீவன் முக்தி இல்லாமல் விதேக முக்தி வராது, திரும்பி பிறக்க வேண்டியதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற ஒரு வார்த்தை கடைசியில் சொன்னார். ஞாபகம் வந்துச்சு யாருக்காவது கேட்கும் போது, எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம மமைவாம்சோ ஜீவலோகே. பகவத்கீதை 15வது அத்தியாயம். பகவான் கிருஷ்ணர் அங்கே வந்து எது அடைஞ்சா திரும்பி வரதனேது இல்லையோ அப்படின்னா, எந்த ஞானம் வந்தால் இந்த தேகம் இருக்கும்போதே அப்புறம் திரும்பி இன்னொரு தேகத்துக்குள்ளே நிவர்த்தந்தேன்னா திரும்பி வரமாட்டான். எந்த ஞானம் அடைஞ்சதுக்கு எத் கத்வான்னு எங்கே போனானே இது கத்வான்னு, இங்கே போகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. எது உணர்ந்தா நிவர்த்தந்தேன்னா திரும்பி சரீரத்துக்குள்ளே வரமாட்டான், அஜ்ஞானத்துக்குள்ளே வரமாட்டான், சம்சாரத்துக்குள்ளே வர தேவையில்லை அப்படின்னு அழகாக அம்மா கேட்ட கேள்விகள் அதுக்கு பதில் சொல்லி, அதனால் பகவான் வந்து இங்கே இந்த கடைசி ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் தான் இந்த அஷ்ட சித்திகளை பற்றியும் சொல்கிறார். எப்போ இந்த மாதிரி இவன் ஒரு சித்த புருஷனாக இருக்கானோ, இவனுக்கு யோக சக்தி అనేది வந்து பரிபுஷ்டமாகி பிரகிருத்திலோ இருக்கிற அந்த சக்திகளே மாயாமயங்களாக இருக்கிற அந்த சித்திகள் வந்து எல்லாம் பிரகடனம் ஆகுமா? பிரகடனம் ஆகலாம், ஆகுமா சார், அதுக்காக நான் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. அது பிரகடனம் ஆகாமல் இருந்தால் நல்லதே, அதை பற்றி சிந்திக்காமல் யோசிக்காமல் இருந்தால் நல்லதே. சரியா? ஏன்னா இங்கே சொல்கிறாரு, அது இந்த மாதிரி யோகம் இப்படிப்பட்ட சாதனையிலும் அவனுக்கு சிலது காணப்படலாம். சரியா? ஆனால்
இப்படி பண்ணுறவனுக்கு தான் சித்தம் சுத்தமாயிடுச்சு இல்லாயிடுச்சு அது அப்படி இதுதான் வழி அதுக்கு. ஆனால் சொல்கிறார் அங்கே கிளாஸ், ஆனால் எப்போ இவனை வந்து அது எது மேலே ஆசக்தி இல்லாமல் எல்லா சித்திகளை வந்து ஜப்பிடி வித்தியான்னு சொல்லிட்டார்ல ரமணர். அதனால் இந்த ஜப்பிடி வித்தியெல்லாம் காட்டாது எனக்கு. ஓகே, பிரத்யட்சமாகிறது, மறைஞ்சு போகிறதை எனக்கு இதெல்லாம் எனக்கு கனவுல எத்தனையோ பார்க்கப்பட்டது மறைஞ்சு போயிடுச்சு. ஜப்பிடி வித்யை தானே அது. ஜஸ்ட் இட்ஸ். அதனால தான் வெளியில் லோகத்தில் யாராவது ஏதாவது மேஜிக் பண்ணுறாங்கன்னு அந்த மேஜிக்கில் இதே மேஜிக்கு நீ பார்க்குற உலகமே மேஜிக்கு. நீ இந்த சரீரத்தில் இருந்துட்டு இப்படி இந்த தோல் பொம்மை இப்படி வெளியாடுறதை பாருங்க, இதே ஒரு மேஜிக்கு. ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன ஒரு செல்லுலேருந்து இந்த மனுஷனு அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்து எவ்வளோ ஆட்டம் ஆடுறான். இதே மேஜிக்கு தான். இது என்ன வேறு இதில் இன்னொரு மேஜிக் வேணும்? ஓகே, கனவுக்குள்ளே கனவு பார்க்குற மாதிரி. அதனால் இந்த இவனை வந்து ஆசக்தினை காட்டாமல் இருப்பானோ, அங்கே பாருங்கள், காட்டாமல் இருப்பானோ, அதுக்குள்ள டிவேட் ஆகாமல் இருப்பானோ, இல்லைன்னா அந்த சித்திகளை வரணும்னு சொல்லிட்டு சாதனை பண்ணாமல் இருப்பானோ. சித்திகள் வேணும்னு சாதனை பண்ணியாச்சுன்னா அந்த சித்திகளை வந்து நல்லாவே ஒன்றே மாட்டி விட்டுட்டு திரும்பி சம்சாரத்தில் அஜ்ஞானத்தில் தள்ளி விடும். அதனால் அப்போ தான் அவனை வந்து பரம புருஷார்த்தமான மோட்சத்தனை அடைஞ்சு என்ன கூட ஒன்றாயிடுவான். அப்போ அவனுக்கு வந்து மிருத்யுவிலிருந்து சாஸ்வதமான நிவாரணம் ஏற்படும். அதனால் சர்வ யோக வித்தியைகளும் எல்லா லோக வித்தியைகளும் இந்த அபராவித்ய எல்லாமே அவித்யான்னு சொல்லிட்டார் சங்கரர் பாஷ்யம். அதுதான் இங்கே பகவான் சொல்கிறார். அதுக்கு பிறகு இந்த அத்தியாயம் முடிஞ்சது. அத அஷ்டாவிம்சோऽध्यायः ஸ்ரீபகவானுவாச்ச யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே சபீஜஸ்ய நுபாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம். நான் இப்போ உனக்கு வந்து ஆலம்பனத்தோடு கூடியிருக்கிற சபீஜ ஒரு சப்போர்ட் வச்சுக்கிட்டு இந்த யோகம் అనేది எப்படி பண்ணணும், ஆலம்பத்தோட கூடின யோகா. இப்படி ஒரு ஆலம்பனம் இருந்தால் அந்த மனசு வந்து முதல்ல பல இடத்துல பல பக்கம் பறக்கிற மனசு வந்து பாயிற மனசு வந்து இதில் வந்து பிரசன்னமாகி மனசு வந்து அப்புறம் ஸ்லோலி அது வந்து பகவான் மேலே முதல்ல பக்தி ரூபத்தில் அது வந்து லக்னம் ஆக அது கான்சன்ட்ரேட் பண்ண பழகும். அப்படிப்பட்ட அந்த யோகத்துடைய விஷயத்தின் நானும் இப்போ என்ன இது முன்னாடி அத்தியாயத்தில் எல்லாமே டோட்டல் ஸ்கீம் ஆஃப் த ப்ராக்டிஸ் அண்ட் எங்கே கர்மயோகத்தில் தொடங்கிட்டு ஞானத்தில் முடியறதுன்னு சொல்லிட்டார். இப்போது கொஞ்சம் இன்னும் விவரிக்கணும்னு சொல்லிட்டு நான் அஷ்டாங்க யோக விதானத்தினை நான் விவரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அஷ்டாங்க யோகத்தை பற்றி இப்போ தான் பகவத்கீதை பேசும்போது ரொம்ப விஸ்தாரமாக பேசி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பகவான் வித்தியாசமான விதமாக பாகவதத்தோட பெருமை இல்லையா. இப்போ பார்த்தா அடுத்த ஸ்லோகத்தில் வந்து 25 லிஸ்ட் சாதனா லிஸ்ட்டு இதெல்லாம் இதில் எல்லாமே சேர்ந்து கலந்துருக்கு. ஸோ அப்படி எல்லாம் ஒரு தலைப்பாக ஹெட்டிங்காக சொல்லிகிட்டே வருவார். ஓகே, அதனால் என்ன சொல்கிறார், இப்போது ஒரு ஆலம்பனம் சப்போர்ட்டு மைண்டுக்கு கொடுக்கணும், ஒரு ஆங்கர். அது இல்லைன்னா மைண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பார்த்தது எல்லாத்துக்கு பக்கம் போகும். சரியா? இந்த யானை தும்பி கையில் வந்து யானை வளர்த்துற கொண்டு போகிறவன் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க, குளிப்பாட்டத்துக்கு கொண்டு போகணும், திரும்பி வரணும் குளத்துக்கு போய். இது போகும்போது இந்த தும்பி கை வந்து அது சும்மா இருக்காது, ஏதோ ஒன்று பண்ணணும். அதனால் இது எப்பவுமே ஆடிட்டே இருக்குமா. இது அங்கங்கே இருக்கிற பொருட்கள்னு பொறிக்காமல் இருக்கிறதுக்கு, கீழே இருக்கிற மண் எடுத்துகிட்டு கொட்டுக்காமல் இருக்கிறதுக்கு யானைக்கு
அந்த தும்பி கையில் வந்து ஒரு மரக்குச்சியோ மரத்துடைய களை ஏதாவது கொடுப்பாரு, தேங்காய் மட்டையோ அப்படி கொடுத்தா அது இப்போ பிடிச்சிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அதை வச்சு இப்படி இப்படி ஆட்டும் செய்யும் தவிர அங்கங்கே மனசுன்னு போகாது. அந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறார் இப்போ பாருங்க. நிறைய ஸ்லோகங்கள் சொல்லணும், நான் லிஸ்ட்டு சொல்லணும். ஒரு ஸ்லோகம் மட்டும் படிக்கிற ஆரம்பத்தில். ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம் தைவால்லப்தேன சந்தோஷ ஆத்மவிச்சரணார்ச்சனம். திரும்பி பாருங்க, அந்த கர்மயோகத்தில் தான் தொடங்குகிறார். சாதனைது எப்பவுமே கர்மயோகத்தில் தொடங்கும். அதனால தான் பகவான் வந்து எதுக்கு கர்மயோகம் பண்ணணும் అనేది உனக்கு தெரியணும். கர்மயோக கர்மத்துக்காக இல்லை, ஞானத்துக்காக. அதனால தான் பகவத்கீதையிலோ ஞானத்தின் முதல் ஹைலைட் பண்ணி அங்கேயும் அந்த ஞான யோகத்துக்கு வந்து 2வது அத்தியாயத்து பேர் சாங்கிய யோகம் தான் பேர் கொடுத்தாங்க பெரியவங்கள். ஸோ என்னன்னு விஷயத்தை நாங்கள் விவரமாக முதல்ல சத்தியம் என்னன்னு சொல்லிட்டாரு, அசத்தியம் என்னன்னதையும் சொல்லிட்டேன். அந்த சத்தியம் தெரிஞ்சவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அப்புறம்தான் 3வது அத்தியாயத்தில் இது இப்போ அடையணும்னு ஆசை இருக்கிறவனுக்கு எப்படி கிளம்பணும், எங்கே கிளம்பணும், எங்கே தொடங்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கர்மயோகம் ஆரம்பித்தார். அதே மாதிரி எங்கே கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன் பாருங்க. அந்தந்த மனுஷனை வந்து அவனுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி தன் தர்மத்தினை ஆச்சரணம் பண்ணணும். சில வாட்டி தர்மத்தினை ஆச்சரிக்கிறதுக்கு பல கஷ்டங்கள், பல சூழ்நிலைகள், பல தர்ம சங்கடங்கள் வரும். தர்மராஜனுக்கே தர்ம சங்கடங்கள் வந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி. ஆனால் யதாசக்தின்றார். ஓகே, ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா. அதனால் உன்னோட முயற்சியில் லோபம் இல்லாமல் பண்ணு. சிலதெல்லாம் தானாக அப்படி ஏதாவது நடக்கிறதுன்னு இயற்கையிலும் விட்டுடு, யதாசக்தியோட பண்ணு. அப்புறம் அப்படி செஞ்சுட்டு ஸ்வதர்மத்தினை அனுசரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா பரதர்மத்தினை அதர்மத்திலேருந்து தூரமாயிருன்னு அர்த்தம். 2வது பாயிண்ட் அதுதான் சொல்கிறார். விதர்மாஷ நிவர்த்தனம். பாருங்க, நீ ஸ்வதர்மம் பண்ணுறியோ இல்லையோ அதர்மம் மட்டும் பண்ணாதே. அப்படின்னா அதர்மம் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பெரிய லாபம், சரியா? ஓகே, நீ உண்மையை சொல்கிற இல்லையோ ஆனால் பொய் சொல்லாது, அப்படின்னா கம்முன்னு இருன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து தேவையில்லாத இதில் போய் ஈடுபடாது. அசல் ஆக்சுவலி இந்த ஸ்வதர்மம் అనేది எதுக்கு வச்சுருக்காங்க தெரியுமா? இவ்வளோ கர்மானுஷ்டானம் வேத பூர்வபாகத்தில் இல்லைன்னு இவனும் அதர்மத்தில் விதர்மத்தில் போய் இங்கே விதர்மம்னு சொல்கிறாரு. தப்பான தர்மத்தில் தேவையில்லாத எல்லாத்துல போய் ஈடுபடுவான் மனசை. அதனால் இவனுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு டைம் டேபிள் போட்டு அனுஷ்டானம் போட்டால் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் டைமே இருக்கக்கூடாது. அது பண்ணு, இது பண்ணு, அது பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணு, இது பண்ணு, மத்தியான கால சந்தியா பண்ணு, நித்திய கர்ம பண்ணு, நைமித்திய கர்ம பண்ணு, பஞ்சமகாயஜனங்கள் பண்ணு. அப்பா, மூச்சு வாங்கிறது கூட டைம் இருக்காது. 3 வாட்டி குழி, அப்புறம் துளசி சுத்து, அப்படி சூரியன் எங்கே சார் சமயம்? அதான் இவனுக்கு சமயம் கொடுத்தா நீ தேவையில்லாததில் வம்பு பேசுறதுல போய் உட்காருவேன். தப்பு ஏதோ தேவையில்லாத செய்யணும் மனசு தோணும். அதுக்கு தான் பாருங்க 3வது பாயிண்ட். இங்கே பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சொல்லிட்டேன். ஸ்வதர்மத்தினை முடிஞ்ச வரைக்கும் அனுசரிக்கணும், அதர்மத்தம் பக்கம் போகக்கூடாது, தூரமாக இருக்கணும். அப்புறம் பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கிடைக்கிறதோ என்ன வருதோ அதை வச்சு திருப்தி படணும். ரொம்ப ஆசைப்பட்டு அப்புறம் என்ன ஆக போகிறதோ, அப்புறம் குழந்தைகளுக்கு என்ன ஆகுமோ அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள். இந்த காலத்தில் எல்லாம் அப்படி தானே, நிறைய ஃப்யூச்சர் பற்றி நினச்சிட்டு பேத்தி பேரனை வரைக்கும் நம்ம சம்பாதிச்சுட்டு அவங்களுக்கும் ஃபிக்ஸ்டு டிபாசிட்டில் போட்டு அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுட்டு என்னதான் பண்ண போகிற? எதுக்கு இது இல்லை? பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி என்ன வருதோ அதை வச்சு திருப்தியாயிரு. ஓகே. அப்புறம் 4வது பாயிண்ட்டு, ஞானிகளுடைய சங்கத்தில் இரு, சத் சங்கத்தில் இரு. பாருங்க. ஓகே. அப்படி ஆத்ம விச்சரணார்ச்சனம், ஆத்ம ஞானிகளுடைய பாத சேவை பண்ணுறதுலையே இருந்தார். சத் சங்கம் மகாத்மாவில் எங்கே கிடைப்பார்? மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகளுக்கு சந்திக்கணும்னு ஆசையோடு இருக்கணும், அவங்களோட பேச்சு கேட்குறது.
5. எந்த கர்மங்கள் உனக்குள்ள நிறைய போகாசக்தினி வளர்த்துமோ அப்படிப்பட்ட கர்மங்களிலிருந்து தூரமாயிருன்றார். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கிளியராக இருக்கும். கிராமிய தர்மம் என்றார். இது கிராமிய தர்மம்னா கிராமிய சங்கீதம் అని கூட ஒரு இடத்துல பாகவதத்தில் கதையில் பார்த்தோம். இந்த பாப் அப்படின்னு சொன்னால் இந்த லைட் மியூசிக் பாப் மியூசிக்னு இங்கிலீஷ் அதுன்னு வச்சுக்கோங்க. கிராமிய சங்கீதம்னா ஃபோக்கு மியூசிக்கில் ஃபோக்கு டான்ஸில் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, சரியா? அது என்டர்டெயின்மெண்ட்னா சொன்னால் சாதகனுக்கு ஞானிக்கு அதெல்லாம் வேண்டாம். அதனால தான் போகாசக்தினை உருவாக்குற மாதிரி கர்மங்களை நீ செய்யாது, தூரமாயிருன்னு. அதனால் இப்போது சில பேர் சொல்லுவாங்க, டிவியில் நல்ல ப்ரோக்ராம் வருதுன்னு. டிவியில் நல்ல ப்ரோக்ராம் வருது. இப்போது ராமாயணம் திரும்பி போட்டுட்ருக்காங்கல்ல இந்த கொரோனா லாக்டவுனுக்காக போடுற நல்லது தான். நல்லா எடுத்தாங்க, நல்ல பேர் வந்துச்சு. ராமாயணம் நிறைய பேருக்கு மனசில் பக்தி உருவாக்கம் எல்லாகும். ஆனால் நடுவில் அடிக்கடிக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான்னு பாருங்க. இந்த ராமாயணம் சொல்கிற அந்த கருத்துகளுடைய சக்தி பவர் ஒரு நல்ல எபிசோடு. நேற்றுக்கு சீதா அம்மா குழந்தைகளான லவகுஷிகளுக்கு எப்படி இருக்கணும் குழந்தைன்னு அம்மா சொல்லி கொடுக்குறான். கேட்டுட்டு இருந்தாவே அப்படி ஹிருதயம் உருகிறது. அம்மா அப்படி இருக்கணும் இல்லையோ அப்படின்னு உடனே அமுல் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம் பக்கத்தில். எப்படி இருக்கும், மனசு எங்கே போகும்? அதனால உண்மையான சாதகனுக்கு டிவி வேண்டாம், டிவியில் சீரியல் பார்த்து தான் ராமாயணம் படித்து தெரிஞ்சுக்கணும். இல்லை, ஒரிஜினல் ராமாயணம் எடு, உனக்கு புரிஞ்ச பாஷையில் எடு, புஸ்தகம் முன்னாடி வச்சுக்கோ, வால்மீகின்னு உன்னை கண்ணு முன்னாடி வச்சுக்கோ, சீதாராம லக்ஷ்மணர்கள் எல்லாரையும் ஒன்று முன்னாடி பார்த்துக்கோ. அந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ள சம்ஸ்கிருதம் இல்லைன்னா கூட கதை படிச்சுட்டு இருந்தால் கூட ராமர் கூடயே நீ இருப்பே, ராமாயணத்திலேயே இருப்பே நீ. ராமர் செல்கிற அயன மார்க்கத்திலேயே மனசு போகும். இது எவ்வளோ கரெக்டாக இருக்கு. அதுதான் சொல்கிறார் இங்கே. அதனால் போகாசக்திகளின் உருவாக்குற நீங்கள் கவனித்து பாருங்கோ. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்படி இருந்தாங்கன்னா கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸு வரும்போது கண்ணு மூடிக்கணும்னு தோணுமா, இல்லை ஏந்திரிச்சு போகணும்னு தோணுமா? அவன் டக்குன்னு அப்படி நடுவில் போட்டுடுவான். எல்லாமே கன்சியூமரிசம், லோக்கல் பாஹ்ய போக வஸ்துகளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு தானே. இது இஸ் எ பிக் கான்ட்ரடிக்ஷன் இது. ஆனால் வேறு வழி இல்லை. அந்த ராமாயணம் எடுத்து ஓடணும், அதுக்கு பணம் வரணும்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். ஏன் அப்படிப்பட்ட கதி? ஏன் அப்படி கத்துது? மக்களுக்கு ஜனங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் பணம். நல்ல படம் எடுத்துட்டிங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லாமல் ராமாயணம் போடுங்கன்னு ஹிந்துகள் இந்த நாட்டில் கேட்கணும். எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே வேண்டாம். நடுவில் உங்களுக்கு என்ன தான் வேணும்? அது வேறு. இப்போது இந்த டெலிவிஷன் நடத்துறதுக்கு பணம் வேணும். இப்போ அதிக போய் அதனால தான் எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட்டு காட்ட வேண்டியிருக்கு. அப்போ போகத்தினை நீ என்கரேஜ் பண்ணுறீல்ல மக்களுக்குள்ள. அப்போ எப்படி தான் ராமாயணம் காட்டி அந்த தியாகமும் வைராக்கியமும் இந்த விஷயங்கள் எல்லாம் வேல்யூஸ் எல்லாம் வரும் சொல்லுங்க. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஒன்று தான் இன்னும் எங்கெங்கே போயிட்டுருக்கு எனக்கு தாட்ஸ் இல்லை, மைண்ட். அப்புறம் மோட்ச தர்மத்துக்கு சேர்ந்த மோட்ச தர்மங்களை ஸ்ரவணம் பண்ணணும். பாருங்க, பாகவதம் கதை மட்டும் கேளு, இல்லைன்னா பஜனை மட்டும் பண்ணுன்னு சொல்லலை. பாகவதம் கதை கேட்டுட்டு தான் நம்ம எவ்வளோ விஷயத்தின்னு ஒன்று எங்கே இருக்கன்னு அந்த ரத்னங்களை எடுத்துட்டு பொறிக்க எடுத்துடுறோம். என்ன சொல்கிறாரு? மோட்ச தர்மம் பற்றி சொல்கிற விஷயங்களாக இருக்கணும். சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, காலக்ஷேபத்துக்கு, பொதுபோக்குக்கு ஏதோ பார்க்குறேன், ஏதோ கேட்குறேன், பாட்டை மட்டும் கேட்குறேன், இல்லை பகவானுடைய பாட்டை தான். மோட்ச தர்மங்கள்னு சொல்கிற மாதிரி இருக்கிற கருத்துக்களை கேட்கணும். அதில் பிரீத்தி இருக்கணுமா, இஷ்டம் இருக்கணுமா? பார்த்தீங்களா, சாதகன்னா என்னன்னு நிறைய பேருக்கு இந்த மோட்ச தர்மம். நான் இப்படி பேசுகிறானே பாகவதம், இந்த கபில கீதை இப்போ 3வது வாட்டி இன்னும் கூட எவ்வளோ
போகுமோ உபாக்கியானம், இப்படி பேசிகிட்டு இருந்த எந்த சப்தாகத்தில் எங்கே கூட மக்கள் வந்து நிறைய பேர் உட்கார்ந்து கேட்க மாட்டான். அசல் யாரும் அப்படி சொல்கிறதையும் இல்லை. இப்படி யாராவது சந்தர்ப்பம் வந்தால், அவசரம் சமயம் நமக்கு லிமிட்டேஷன் இல்லாதனால நிதானமாக பாகவதத்தை இப்படி பார்க்கணும். பாகவதன் சரி ஒரு வாட்டாவது வாழ்க்கையில் இப்படி பார்த்து கேட்டாச்சுன்னா பலம் நிறைய உண்டு. இல்லைன்னா அநேக ஜன்மங்கள் அநேக சப்தாகங்கள் கேட்டால் கூட கொஞ்சம் 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 ஆட் ஆகும். லேட்டு தானே. அதனால் இந்த மோட்ச தர்மங்களை பற்றி எதுக்கு இந்த கதை சொல்கிறார், எதுக்கு இந்த அத்தியாயம் இது, சுகர் எதுக்கு இல்லை இவ்வளோ சொல்கிறாரு? 12வது ஸ்கந்தத்தில் இப்படி சொன்ன இல்லை, சுகரே சொன்னார், பரீட்சித்தை நான் எதுக்கு இவ்வளோ கதை ராஜாக்கள் இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியுமா? உனக்கு ஏதோ டைம் பாஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த கொரோனா பயம் இல்லாமல் பாம்பு வந்து கடிக்க போகிறத நீ பயந்துட்டு அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறதுக்கு நான் உன்னை வந்து என்டர்டெயின் பண்ணுறேன் அப்படி சொல்லலை. கடைசியில் நீ 12வது ஸ்கந்தத்தில் உனக்கு வந்து மிருத்யு இல்லை, நீ ஆத்மஸ்வரூபமனி உனக்கு தத்துவார்த்தத்தை நீ உணர வைக்கிறதுக்காக என்ன ராஜாவாக இருந்தானோ, எத்தனை பாரிகள் இருந்தானோ, எவ்வளோ பெரிய ராஜ்யம் இருந்தானோ, எத்தனை வருஷங்கள் ராஜ்யபரணம் பண்ணானோ, கடைசியில் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கோ. சில பேர் பாப்பம் பண்ணி போயிட்டாங்க, சில பேர் வைராக்கியத்தோட மோட்சத்துக்கு வந்து என்னை பக்தி பண்ணி ஞானம் அடைஞ்சு போயிட்டாங்க. நீ வந்து இப்போது இன்னும் 2 நாளில் ஓகே, இந்த 2 நாள் என்ன 12வது ஸ்கந்தம் என்ன முடிய போகிறது. இப்போ நான் கிளம்பி போக வரும் பாம்பு. ஓகே, அப்படி நாங்கள் நிறைய ஃபைனல் மெசேஜ் நல்லா இருக்கும், அடுத்த வாரம் மேலே வரும். சரியா? அதனால் மோட்ச சிரவணத்தில் பிரீத்தி இருக்கணும். அடுத்தது வந்து சுத்தமான ஆகாரத்தினை மிதமாக புஜிக்கணும். இப்போ தானே ஆகாரம் பற்றி நிறைய பேசிட்டோம் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்ன அப்படி எல்லாம் படிச்சிருக்கோம். அங்கே ஆகாரம் வந்து 2 பாயிண்ட்ஸு, சிம்பிள் சாத்விக் டயட், அப்புறம் நித்தியம் வந்து ஏகாந்தமான பயமில்லாத ஒரு இடத்துல ஏகாந்தமாக இருக்கிறது பழகணுமா, ஏகாந்தமாக இருக்கிறது. இப்போ எல்லாருக்கும் இந்த சாதனைக்கு 2-3 மாதம், இன்னும் கூட 2-3 மாதம் கூட இந்த வேக்சின் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் கொடுக்குற வரைக்கும் ஜாக்கிரதை இருக்க வேண்டியது தான். ஆகும், இன்னும் 2-3 மாதம் ஆகும். அதனால் எல்லாருக்கும் இந்த ஏகாந்தமாக இருக்கிற தனியே இருக்கிறதுக்கு நம்ம நாட்டில் இந்த ஆத்தியாத்மிக சாதனைனாலையும் இங்கே ருஷிகளுடைய பூமினாலையும் புண்ணிய பூமி, கர்ம பூமி, தர்ம பூமி, யோக பூமி, தியாக பூமினால இங்கே இந்த ஆத்தியாத்மிக சக்தினால் ஐ திங்க் மக்கள் எல்லாருமே கூட பெரும்பாலும் எந்த விதமான ஒரு மனசில் குழப்பங்கள் வராமல், டிப்ரெஷன் ஆகாமல் இந்த ஸ்ரவணங்கள் பண்ணி தாங்களை பாராயணம் பண்ணிக்கிட்டு சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு யோகா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு எப்படி மொத்தத்தில் ஆரோக்கியமாக தைரியமாக தான் இருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு ஏகாந்தமாக என் மனசுன்னு நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இது ஞானிக்கு சித்தப்பிரஜனுக்கு கஷ்டமே கிடையாது. அவன் இப்போ தான் இருக்கணும்னு நினைக்கிறான். லோக விஷயங்கள் வேண்டாம், லாக்டவுனில் இருக்கிற மாதிரி தன்னிலே தான் இருக்கணும்னு நினைக்கிறான். இப்போ சகஜமாக ஈஸ்வரன் வந்து லோகத்தில் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் கொடுத்தாங்க. எத்தனை பேர் இது உணர்ந்துட்டாச்சுன்னா இந்த கொரோனா ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்து உபயோகப்படுத்திக்கிட்டோம். ஏன்னா நீ எப்போது இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா இன்னொரு ஜென்மத்திலாவது ஓகே மரணம் எப்படியோ வரும், ஏதோனால வந்து போயிடும். நீ வந்து இன்னொரு ஜென்மத்திலாவது என்ன பண்ணணும், தபஸ்ஸு பண்ணணும். என்ன தபஸ்ஸு? ஞான தபஸ்ஸு பண்ணணும். சரியா? ஞான தபஸ்ஸு. இந்த தபஸ்ஸன்னா ஞானம் అనేది இப்போ భృగువల్లిలో படிச்சிட்ருக்கிறோம். ஓகே, தபசா பிரம்ம ஜிக்ஞாச தபோ பிரம்மேதி ச தபஸ்தப்த தபஸ்தப்த்வா. ஸோ அதனால் ஏகாந்தமாக இருக்கிறது படம். 9 பாயிண்ட் சொல்லிட்டேன். 10வது வந்து
எந்த பிராணிகளுக்குன்னு ஹிம்சனே செய்யக்கூடாது, தெரிஞ்சு எதுவுமே செய்யக்கூடாது, தெரியாமல் என்னென்னமோ நடக்கும். அப்புறம் அசத்தியத்தின்னு பேசக்கூடாது, பரதனத்தினை அபகரிக்கக்கூடாது, இதெல்லாம் யம நியமங்களில் வருது பாருங்க. அப்புறம் தேகத்தினை நிர்வகணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வஸ்துகள் சேகரிச்சுக்கோ. அப்படின்னா அபரிக்கிரகம் பற்றி அங்கே பார்த்தோம். நிறைய கிரீடியாக இருக்காது, நிறைய சேர்த்துக்காதே அப்படின்னு சொல்லி. அப்புறம் பிரம்மச்சரியம், சார் ஆல்ரெடி நிறைய சேர்த்து வச்சுட்டோம் சார் இருக்குன்னு அது மேலே மனசு விடாத. நல்ல காரியத்துக்கு தர்மத்துக்கு எதுக்காவது நாட்டுக்கோ கோவிலுக்கு எதுக்காவதுக்கு இருக்கட்டும், நீ மனசு அதில் வச்சுக்காது. அது எப்படி வளர்த்தணும் எப்படி காப்பாற்றணும்னு திங்க் பண்ணாதே. நிறைய இருந்துகிட்டே இருந்து போட்டும், அது நல்ல வழியில் அங்கங்கே இருக்கிற மாதிரி நல்ல வேலைக்கு செயல்படணும். அப்புறம் பிரம்மச்சரியம் அனுசரிக்கணும். நீ பிரம்மச்சாரி கிரகஸ்தனாக இருந்தால் கூட ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் இனிமேல் அந்த சம்போகம் காமம் అనేది அதெல்லாம் விட்டுட்டு பிரம்மச்சரியம் அப்போ எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பிரம்மச்சாரி இருக்கிறோன்னு பிரம்மச்சரியம் பண்ணணும். கிரகஸ்தனும் நியமமான விதத்தில் பிரம்மச்சரியத்தை அனுசரிக்கணும், ரிலாக்ஸ்டு லிபரல்லி. அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமத்திலேருந்து நீ ஒரு ரிட்டையர்ட் ஸ்டேஜ் இது வரும்போது அங்கேயும் பிரம்மச்சரியம் இருக்கணும். சன்னியாசிக்கு சொல்லவே வேண்டாம். அப்புறம் 15வது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தபஸு, திரும்பி தபஸுன்னு தனியாக சொல்கிறார். தபஸு பண்ணணும், அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாரும். இந்த லாக்டவுன் பீரியடில் அழகான தபஸு பண்ணிகிட்ருக்குறோம். தபஸு செய்யாமல் ஒரு மனிதனை சுத்தமாக மாட்டான். தபம்னா நெருப்பில் வச்சு உரிக்கிற தங்கம் நல்லா ஜுவலிக்கணும், பளிச்சுன்னு அது சுத்தமாகணும்னு சொன்னால் நெருப்பில் உரக வைக்கணும். ஹை டெம்பரேச்சரில் பர்ன் பண்ணாதான் அந்த மலினங்கள் எல்லாம் வரும். அதே மாதிரி தான் இப்போது நம்ம எல்லோரும் ஒரு தபஸில் தான் ப்ரோக்ராமில் தான் இருக்கிறோம். இந்த லாக்டவுன் இது எல்லாமே அப்படி இருந்துட்டு சுத்தம் சௌச்சம் பற்றி சொல்கிறாரு. தேகத்தினையும் மனசனையும் சரீரத்தினையும் சுத்தமாக வச்சுக்கோன்னா கண்டிப்பாக 2-3 வாட்டி குளியணும். அப்புறம் திரும்பி மோட்ச சாஸ்திரத்தினை அத்தியனம் பண்ணணும். அங்கே மோட்ச தர்மங்களை பற்றி முதல்ல கேட்க சொன்னார். இப்போ இங்கே திரும்பி அதே மாதிரி மோட்ச தர்ம சாஸ்திரத்தினை அத்தியனம் பண்ணுறாருன்னா நீயாவே மனனம் பண்ணி சிரவணம் பண்ணது மனனம் பண்ணணும். மனனம் பண்ணது நிதித்தியாசனத்துக்காக மாற்றுக்கணும். அப்புறம் 18 பரமேஸ்வரனை பூஜிக்கிறது ஆராதிக்கிறது அது மறக்காதே. ரொம்ப இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி உனக்கு அகங்காரம் வரக்கூடாது. அங்கே ஈஸ்வர பிரணிதானம்னு சொன்ன மாதிரி அஷ்டாங்க யோகத்தில் இங்கே பரமேஸ்வரனை பூஜிக்கட்டும். பூஜை அது எப்படி பண்ணுறியோ இனிமேல் சொல்ல போகிறாரு. பூஜைன்னா பெருசாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்லை. அவங்களுக்கு நல்ல மேலே சொன்னது எல்லாமே எனக்கு செய்யறதுக்கு அனுவாக இருக்குது. என்னோடய பூஜை கூட அப்படி தான் இருக்கணும், தவிர ஆர்ப்பாட்டமான பூஜை புரியாத பூஜை வேண்டாம். அப்புறம் மௌனமாக இருக்கணும். ஓகே, மௌனத்தினே எப்பவுமே இல்லை, அந்தர் மௌனம் இருக்கணும், பாஹ்ய மௌனம் அப்பப்போ இருக்கணும், தேவையில்லாதது பேசாது. அப்புறம் நித்தியம் ஆசனங்களின் அபியாசம் பண்ணி ஆசன சித்தின்னு வர வச்சுக்கணும். ஸோ பாருங்க, அஷ்டாங்க யோக விஷயங்கள் எல்லாமே கலந்து அங்கங்கே அப்படி எப்படி இருக்குது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கத்தோடு இருக்கு. தெரியல, ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் சம் எக்ஸ்டென்ட் சம் கைண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் வெரி சிம்பிள் எக்ஸசைஸ் அண்ட் யோகா பயிற்சி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப்பில் நான் ஒன்று போட்டிருக்கேன் இல்லை, ஓகே, த சிம்பிள் யோகா ஃபார் எவ்ரி ஒன்னு. அட்லீஸ்ட் அதாவது பண்ணுறீங்கன்னு ஐ ஹோப். கண்டிப்பாக பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சவங்க பண்ணணும். பாருங்க, கோ அண்ட் see that playlist ஆஃப் யோகா. எத்தனை வெரைட்டி எத்தனை வச்சுருக்கோம் அதில். அதனால் நித்தியம் யோகா அபியாசங்களை திரும்பி ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு இதெல்லாம்னா எனக்கு ஓரளவுக்கு சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த சரீரம் அப்படி வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஆசன ஸ்திதிக்கு கொஞ்சம் நேரம் இப்படி உட்கார முடியணும். சேரில் உட்கார்ந்தாலும் கீழே உட்கார்ந்தாலும். ஸோ அப்புறம் பிராணாயாமத்தினை முள்ளமாக பிராணாயாமத்தினை செஞ்சுக்கிட்டு சுவாசனை கூட நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துக்கணும்.
அதுக்கப்புறம் 22வது வந்து மனசுனால இந்திரியங்களை வந்து மனசನ್ನು ಹೈಯರ್ ಮೈಂಡ್ சொல்லி டிஸ்கிரிமினேஷன் பவர் உபயோகப்படுத்த இங்கே என்ன மனசನ್ನು ஹையர் மைண்ட் புத்தின்னு சொல்கிறார். அந்த இந்திரியங்கள் எல்லாம் எது எல்லாமே ஓடி போகிறதோ படிய பழக்கத்தினால ஏதாவது அட்ராக்ஷனால் அந்த உடனே புத்தின்னு உபயோகப்படுத்திட்டு வேண்டாதே அப்படின்னு சொல்லிட்டு உபரமா பற்றி சொல்கிறார், பிரத்யாகாரம் பற்றி சொல்கிறார். பிரத்யாகாரம் திரும்பி அது எல்லாத்தையும் திரும்பி பேக் கொண்டு வரணும். கொண்டு வந்து ஹிருதயத்தில் நிற்க வைக்கிறதுக்கு இந்த பிரத்யாகாரத்தை பண்ணணும் அப்படின்றார். ஆயிடுச்சு 22. அடுத்தது 23வது. அப்புறம் கொஞ்சம் இப்போ வந்து அந்த தாரணா விஷயத்தை கொண்டு போகிறார். இந்த பிராணங்களின் எல்லாத்தையும் மனசோட சேர்த்து சக மூலாதாரம் முதலான ஸ்தானங்களிலோ ஒன்றுலோ அது வந்து தியானிக்கணும்னு இப்போ கொஞ்சம் மனசு இன்ட்ராவர்ட் ஆயிடுச்சு. அப்போது தாரணத்துக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாரு. ஸோ நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த சக்கரங்கள் பல பாகங்கள் சக்தி மண்டலங்கள் இருக்குல்ல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிப்புரம், இது எல்லாத்தையும் வந்து மனசு அங்கங்கே நிற்க வைக்கணும். அப்படி கான்சன்ட்ரேஷனுக்காக இது. ஸோ வெளியில் போகிற பல விஷயங்கள் வந்து மனசுன்னு வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தோம். சரீரம்ல இந்த இடம் இதெல்லாம் யோசிச்சு இப்படியெல்லாம். ஸோ கான்சன்ட்ரேஷனுக்காக தாரணத்துக்காக சொல்கிறார். ஸோ இப்படி அதுக்கப்புறம் அடுத்தபடியில் ஏகரூப தியானம் செய்யும் போது ஸ்ரீஹரியுடைய அந்த லீலைகள் கதைகள் கேட்டது எல்லாமே இப்போது பாகவதம் நீங்களாகவே படிச்சுக்கிட்டீங்களோ கேட்டிங்களோ ஏதாவது வீட்டில் கதை புஸ்தகங்கள் இருக்கும், பாகவதம் ராமாயணம், அதில் வந்து அதே சிந்தனை ஞாபகப்படுத்திக்கிட்டே நீ வேலை பண்ணும் போதெல்லாம் ஸ்மரிக்கணும்ன்றார். அப்புறம் புத்தி வந்து ஸோ இப்போ எனக்கு வந்து ரொம்ப ఏకాగ్రత. ஸோ தாரணாச்சு தியானம் అనేది ஏற்படுறதுக்கு அபியாசம் பண்ணணும். கொஞ்சம் பாருங்கள், அஷ்டாங்க யோகம் மொத்தம் முடிச்சுட்டாரு, தியானத்துக்கிட்ட வந்துட்டார். அப்புறம் சொல்லி நடுவில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த மனசு வந்து ஏதைரன்யேஷ்ச பதிபிஹி மனோ துஷ்டமசத்பதம் புத்தியாயுஞ்சீத சனகைஹி ஜித பிராணோ யதந்திரிதः. இந்த மனசுன்னு வந்து கொஞ்ச நாள் சாதனை பண்ணி இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் எனக்கு மனசு இப்போ பூர்ணமாக கண்ட்ரோலில் இருக்கேன்னு ஏமாந்து போகாதே, அது ஒன்று எப்பாவது ஏமாற்றும். ஓகே, கலப்பி விட்டுடும், கீழே உழுவே. அது ரொம்ப துஷ்டமானதே மனசுன்றார். அப்படி சொல்லலாமா சுவாமி? நம்ம மனசு தானே, உன்ன மனசு தான், ஆனால் அது செஞ்சல சுபாவம் இருக்கிறது, அதுக்கு அப்புறம் பழக்கம். அதனால் மனசு இது வந்து மித்யாபூதங்களான அசத்தியமான மித்யாபூதங்களான இந்த போகங்களுக்கு பின்னாடி ஓடுறதுக்கு அதுக்கு ரொம்ப விருப்பம். பாஸ்டில் இருக்கிறதுக்கு ஃப்யூச்சர் பற்றி it wants to roll in either the past or in the future, but it doesn't like never to be in the present. அதான் மித்யாபூதங்களான பாஸ்ட் வந்து டெட்டு, ஃப்யூச்சரு அன்பார்ன். அப்போ எப்படி மனசு? அதுதான் மித்யாபூதங்கள்னு அர்த்தம். வந்து போக வஸ்துகள்னா இமேஜினேஷன் அண்ட் வரி, இதில் ஓடிட்டுருக்கும் மைண்டு. இட்ஸ் வாண்ட்ஸ் டு கான்ஸ்டன்ட்லி. அதுக்கு ப்ரெசென்ட்டில் இருன்னு சொன்னால் சொஃபகேஷன், மைண்டு சத்தி போயிடும். The mind will die in the present, because in the present there is only a presence of the consciousness. இது முன்னாடி சொல்லியிருக்கேன், this present is a present presented to you by the God. And then live in present. Present only we can live. You cannot live yesterday, you cannot live tomorrow. Swamiji அடிக்கடிக்கு நிறைய வாட்டி சொல்லுவார். So you can live only in the present. So then be in present with the presence of the mind. அப்போது சாதகன் என்ன பண்ணணும்? இந்த பிராணாயாமம் செய்கிறதுனால அந்த மனசனை கட்டுப்படுத்தலாம். ஓகே, அப்புறம்
சோம்பேறித்தனம் எல்லாம் போகும் யோகா பண்ண. அப்புறம் புத்தி வந்து முள்ளமாக ஏகாகிரப்படுத்திட்டு இப்போ ஈஸ்வர தியானத்துக்கு கொண்டு வந்தார். ஈஸ்வரன் மேலே தியானம் பண்ண பழகணும்ன்றார். இதுக்குள்ளே முள்ளமான வார்த்தை எங்கேயும் திரும்பி ஷனகைஹி ஜித பிராணஹா, பிராணத்தனே முதல்ல கட்டுப்படுத்துகிறோம், இந்திரியங்கள் கட்டுப்பாட்டாகும், மனசும் கட்டுப்பாகட்டும். மனசுக்கு சரீரத்துக்கு நடுவில் லிங்காக இருக்கிறது பிரிட்ஜு தான் பிராணம். அது சிம்பிள் பிராணாயமானாலும் பரவாயில்ல, பிராண வீக்ஷணமானாலும் பரவாயில்ல, அது செஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கணும்னார். ஸோ இந்த மாதிரி சொல்லி அதனால் அதுக்கப்புறம் ஆசன ஜெயம் வரும். கொஞ்ச நேரம் அப்படியே அசையாமல் எக்ஸைட் ஆகாமல் நிம்மதியாக உட்கார்றது வரும். அப்புறம்தான் இந்த ஆசனம் பரிசுத்தமான ஒரு ஸ்தானத்தில் ஆசனத்தை ஏற்படுத்திட்டு உட்கார்ந்து நிமிந்து உட்கார்றது இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு திரும்பி இஸ் கம்மிங் பேக் நவ் அப்படி ஆசனம் பற்றி சொல்லி பிராணாயாமம் பற்றி சொல்லி அப்புறம் தாரணம் பற்றி சொல்லி இந்த தாரணத்துக்கு அப்புறம் சகுணஸ்வரூப சகுண ரூப சகுண ஸ்வரூப ஸ்வரூபன ரூபத்தோடு இருக்கிற சகுண சாக்கார அப்படி சொல்லணும். அந்த ஸ்ரீஹரினி தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது ஏகரூப சகுண இஷ்டமூர்த்தி இஷ்ட தெய்வ மூர்த்தியோடைய தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வரைக்கும் கொண்டு வந்து அந்த பகவான் மூர்த்தினி தியானிக்கணும். அந்த பகவான் மூர்த்தினை எப்படி தியானிக்கணும், அது யாருக்கு எல்லாருக்கும் ஸ்ரீஹரிதானா அப்படின்னு சந்தேகங்கள் அது எல்லாமே வச்சுக்காம அடுத்த வாரம் அந்த அசல் தியானம் என்ன, ஏகரூப தியானத்தோட முக்கியத்துவம் என்ன, ஏகரூப தியானம்னா இஷ்ட தெய்வம்னா அடிக்கடிக்கு மாற்றலாமா, இது என்ன అనేది அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே அந்த ஸ்ரீஹரி திவ்யமங்கள விக்கிரகத்தின் தான் வர்ணிச்சுட்டு இங்கே விவரிக்க போகிறாரு. அதையும் பார்ப்போம். ஆனால் அதோடைய அந்தரார்த்தம் என்னன்னதையும் பார்ப்போம். அந்த ஸ்ரீஹரி தியானத்தோட நாராயணன் நாராயணன் நாராயண ஓம் நாராயணன் நாராயண நாராயண ஓம் நாராயணன் நாராயணன் நாராயண ஓம் நாராயண 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 ஓம் லக்ஷ்மி நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் சச்சிதானந்தம் ஓம் ஆனந்தம் பிரம்மானந்தம் ஓம் ஆனந்தம் ஆத்மானந்தம் ஓம் ஆனந்தம் கிருஷ்ணானந்தம் ஓம் ஆனந்தம் அமிர்தானந்தம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद. हरि ओम तत्सत्.